ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நாம் எத்தனையோ முயற்சி எடுக்கலாம், பிரயாசப்படலாம், ஆனால் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் நெகேமியாவுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். இங்கே எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டும் கிடக்கின்றன. நெகேமியா ராஜாவின் அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாய் இருக்கிறார். கர்த்தர் நெகேமியாவின் இருதயத்தில் எருசலேம் அலங்கத்தை கட்டும்படியான வாஞ்சையை வைக்கிறார். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக நெகேமியா உபவாசித்து கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார். ஒரு நாள் ராஜாவுக்கு பானம் கொண்டு போகும்போது தன்னுடைய வேதனையை ராஜாவிடம் தெரிவிக்கிறார். ராஜாவின் கண்களில் அவருக்கு தயவு கிடைக்கிறது. எருசலேம் அலங்கம் கட்டுவதற்கான அனைத்து உதவிகளையும் ராஜா அவருக்கு செய்து கொடுக்கிறார். அவரும் எருசலேம் அலங்கத்தை கட்டும்படி புறப்பட்டு போகிறார். எருசலேமின் அலங்கம் கட்டும்படியான வேலை ஆரம்பிக்கிறது. ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது தடைகள் வருவது சகஜம் தானே. சம்பல்லாத்தும் தோபியாவும் அதை கட்டவிடாமல் பல முறை தடை செய்து அவருக்கு இடையூறு செய்கிறார்கள். ஆனாலும் அலங்கம் சிறப்பாய் கட்டி முடிக்கப்படுகிறது. கர்த்தர் அவர்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ண நீங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு வழிவாசல்களை திறப்பார். மனிதர்கள் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். உங்களுடைய முயற்சியை கைவிட்டு விடாதிருங்கள். சம்பல்லாத்து தோபியா போன்ற மனிதர்கள் உங்களுக்கு கூடவே இருந்து குழி பறிக்க கூடும். அவர்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காதீர்கள். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருளும். இங்கே ஆபிரகாமின் வேலைக்காரன் ஈசாக்கிற்கு பெண் தேடி வருகிறான். அப்பொழுது ஆண்டவரிடம், கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணித்தாரும் என்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்தபடியே காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுக்கிறார். அங்கே மிகவும் அழகான திருமண சம்பந்தம் பேசி முடிக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியாவும் ஜெபித்ததினாலே அவருடைய காரியம் கைகூடி வந்தது. எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. அதுபோல ஆபிரகாமின் வேலைக்காரன் ஜெபித்ததினாலேயே ஈசாக்கிற்கு நல்ல சம்பந்தம் முடிந்தது. இன்றைக்கு உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கருத்தாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் அனைத்தும் வாய்க்கும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியங்களை நீர் கைகூடி வர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் என்னோடு கூட ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு காரிய சித்தியை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நெகேமியா அரண்மனையில் என்னவாக இருந்தார்? ஏ படைத்தளபதி, பி பானபத்திரக்காரன், சி சுயம்பாகி, டி வாயில் காவலன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.